நம்மளுடைய காலை நேரத்தை வெறும் ஒரு நாளோட தொடக்கமாக மட்டும் பார்க்காம நம்ம எண்ணம் செயலுக்கு உண்டான தொடக்கமாகவும் பார்க்கணும். அதாவது நம்ம எப்போ எந்திரிக்கிறோமோ அந்த நேரத்தில் தான் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒரு நாளை தொடங்கும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன செயல் செய்கிறோம், அதை வச்சு தான் அந்த நாள் முழுவதுமே என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இருப்பீங்கன்றது முடிவாகுது. அப்போ காலை நேரத்தில் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்கன்றதுல உங்களுக்கான அவேர்னஸ் கண்டிப்பாக வேணும். ஏன் ஒரு நாளோட துவக்கத்துக்கு இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டால், நம்ம எண்ணம் செயல் துவங்குறதுக்கான விதையே அங்கே தான் விதைக்கப்படுது. அப்போது மார்னிங் ஹார்ஸில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, என்ன செயல் செய்கிறீங்க, அதை பொறுத்து தான் ஒரு நாள் வந்து முடிவாகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நேர்மறையாக எண்ணம் வேணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பாசிட்டிவான சேஞ்ச் லைஃப்பில் எதிர்பார்க்குறீங்கன்னா மார்னிங் ஹார்ஸ், அதாவது முதல் 5 மணி நேரத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கணும். இப்போது நீங்கள் காலையில் செய்கிற செயல்கள் சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அதில் எந்த சைடு நீங்கள் ஃபிட் ஆகிறீங்கன்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எதை மாற்றணுன்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. இப்போ உண்மையிலேயே மார்னிங்கில் நீங்கள் என்ன செயல்கள் செய்கிறீங்கன்னு அவேர்னஸோடு இருக்கீங்களா, இல்லை என்ன செய்கிறோன்னு தெரியல அது பாட்டுக்கு போகுதுன்ற மாதிரி இருக்கீங்களான்னு செக் பண்ணி பாருங்கள். ஏன் நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சு பண்ணணும் அப்படின்னா, இப்போ காலையில் எந்திரிக்கிறேன், நான் ஒரு வேலைக்கு போகிறேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இல்லை என்னோட படிக்க போகிறேன் அப்படின்னா என் காலை நேரம் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு சில பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு டெசிஷன் மேக்கிங் இருக்காது. ஒரு சில பேர் வந்து கிளம்புறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிப்பாங்க. இல்லை ஒரு சில பேர் ரொம்ப முன்னாடி எழுந்திரிச்சா கூட எந்த ஒரு பெரிய விஷயமும் லைஃப்பில் பண்ண மாதிரி தெரியாது. அதாவது ஒரு காலை நேரம் வந்து அவேர்னஸ் இல்லாமையே போகும். ஏன் எப்படி கடந்து போகுதுன்னு தெரியாது. உண்மையிலேயே மார்னிங் ஹார்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கா இல்லையா, இதுதான் முதல் கேள்வி. அடுத்த விஷயம், மார்னிங்கில் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஸ்கெடியூல் இருக்கா, ஒரு பிளான் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அதாவது ஒரு நாளை தொடங்குகிறோம் அப்படின்னா இந்த வேலைகள் இப்போ செய்யணும், இந்த வேலைகள் நான் வந்து அப்புறம் செய்யணுங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டாக உங்கள் ஒரு காலை நேரத்தை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். சில பேர்த்துக்கு வந்து இன்றைக்கி ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க, நாளைக்கு ஒரு ரொட்டீன் வச்சுருப்பாங்க, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஒரு நாள் பண்ண மாட்டாங்க. அப்போது உங்கள் பழக்கங்கள் வந்து எந்த ஸ்ட்ரக்சர்டாகவும் இல்லை, மார்னிங்லேயே வந்து லைஃப்பை வந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃப்ளோவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைஃப் வந்து அன்ஸ்ட்ரக்சர்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செயல் செய்ய போகிறீங்க காலையில், நீங்கள் வந்து நன்றி எழுதுறீங்களா, இல்லை நீங்கள் மெடிடேஷன் ப்ராசஸ் பண்ணுறீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்களா, எது பண்ணாலும் அதை நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ பிளான்டு லைஃபாக இருக்கா இல்லை அன்பிளான்டாக இருக்கான்ற நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, நீங்கள் காலை நேரத்தில் கற்றுக்கிற விஷயம், அது நீங்கள் ஒரு புக் படித்தாலும் சரி, இல்லை நியூஸ் பார்த்தாலும் சரி, இல்லை மீடியா பார்த்தாலும் சரி, அது உங்களை டெவலப் பண்ணுதா இல்லை உங்கள் நாலேஜ் டெவலப் பண்ணுதான்னு பாருங்கள். இப்போது இதுக்கான வித்தியாசம் என்னன்னு கேட்டால், நம்ம நாலேஜை வெறும் டெவலப் பண்ணுறதுனால நம்ம லைஃப்பில் எந்த விதமான முன்னேற்றம் கிடைச்சிட போகிறதில்ல. நம்ம வந்து வெறும் விஷயங்களை கற்றுக்கிட்டே இருப்போம். அப்போது நீங்கள் கற்றுக்கிற விஷயம் உங்களை டெவலப் பண்ணுதான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக்கிற விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் இம்மிடியேட்டாக யூஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். நம்ம நிறைய படிக்கிறோம், நிறைய ஜென்ரல் நாலேஜ் கேதர் பண்ணிக்கிறோம், அதெல்லாம் வெறும் கான்வர்சேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம், அதாவது பேச்சுக்காக அதை யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர எந்த வகையிலும் நம்ம லைஃப்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியறதில்லை. ஸோ காலையில் எழுந்திரிச்சு ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அது உங்கள் வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நாளைக்கே செய்ய போகிற ஒரு பிஸ்னஸ்க்காக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முயற்சிக்கு நீங்கள் அதை வந்து கற்றுக்கிற விஷயமா இருக்கலாமே தவிர வெறும் ஜென்ரல் நாலேஜ் விஷயங்களை, ஒரு நாலேஜை வெறும் இம்ப்ரூவ் பண்ணுற விஷயங்களை காலையில் பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு நாளில் நீங்கள் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். மார்னிங் பண்ணுற விஷயங்கள், மார்னிங் கற்றுக்கிற விஷயங்கள் உங்களுடைய செல்ஃபை, அதாவது உங்களை வந்து டெவலப் பண்ணிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கணும். அடுத்தது, சில பேர்த்துக்கு வந்து மார்னிங் எழுந்திருக்கிறதுக்கான ஒரு அவசியம் இருக்காது, ஆனால் நல்ல ப்ராக்டிஸ்ன்றதுக்கு வேண்டி காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம். சில பேர் வந்து இன்னும் சீக்கிரம் எழுந்திரிக்கிறது கிடையாது. அப்போது அந்த சீக்கிரம் எழுந்திரிச்சா கூட என் டைமை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ண முடியல, நான் வந்து 5 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன், 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுறேன், என்னுடைய நல்ல எண்ணங்கள் கொடுக்குற விஷயங்களை நான் பண்ணிடுறேன், ஆனாலும் அதுக்கப்புறம் எப்படி டைம் பாஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ சம்டைம்ஸ் நான் கேம் விளையாடுவேன், சம்டைம்ஸ் நான் சாங் கேட்பேன், இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணுவேன், இல்லை வந்து வாட்ஸ்அப் படிப்பேன், ஃபேஸ்புக் படிப்பேன், எனக்கு வந்து டைமை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நிறைய ஐடில் டைம் இருக்குது, உங்களுக்கு கோல் இருக்குது நீங்கள் சொல்லவே கூடாது இந்த நேரத்தில். காரணம் என்னென்னா, அவ்வளோ தூரம் உங்களுக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்னா முக்கியமான இந்த மார்னிங் ஹார்ஸில் நீங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் மார்னிங்கில் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வெறும் டைம் பாஸ் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு வேலை, எனக்கு நிறையா மார்னிங் ஹார்ஸ் இருக்குது, எனக்கு நிறையா வேலையை நான் முடிச்சிடறேன், முன்னாடியே நான் என்னோடய வேலைக்கு போகிறதுக்கோ இல்லை படிக்கிறதுக்கோ முன்னாடி நான் ரொம்ப சும்மா உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சரியாக உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணுன்னு அர்த்தம். ஸோ உங்கள் மார்னிங் ஹார்ஸில் நீங்கள் டைம் பாஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அப்படின்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் உண்மையிலேயே ஃபோக்கஸ் பண்ணலன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி மார்னிங்கில் யூஸ் பண்ணலான்னு செக் பண்ணுங்கள். இப்போ நான் கேட்ட இவ்வளோ கேள்விகள் 2 சைடு இருக்குது. ஒன்று வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃபுக்கு தேவையான விஷயங்கள், அதாவது ரிலவெண்ட்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. இன்னொன்று வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக லைஃப்க்கு இன்றைக்கி எதுவுமே தேவையில்லை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிரயோஜனமே இல்லை அப்படிங்கிறத பண்ணிட்டுருக்கீங்க. அப்போது ஒவ்வொரு கேள்வியிலையும் நீங்கள் எந்த சைடு இருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இன்றைக்கி நீங்கள் ரிலவெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னா
பிரச்சனை இல்லை. ஒரு சில விஷயங்கள் வந்து லைஃபுக்கு தேவையில்லாத பண்ணிட்டுருக்கீங்க, அது முக்கியமாக மார்னிங் ஹார்ஸில் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த எண்ணங்கள் அந்த செயல்களை மாற்ற முயற்சி பண்ணுங்கள் இம்மிடியேட்டாக. என்ன காரணம்னா, ஒரு நாளை நீங்கள் சரியாக தொடங்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து கம்ப்ளீட் பாசிட்டிவாக போகும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது ஒரு விஷயம் கிடையாது. அதாவது நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் ஒன்று கிடையாது. லைஃபுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை தேவையான விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாமே பாசிட்டிவ் தான். இன்றைக்கி எனக்கு அது தேவையில்லை, இருந்தாலும் சும்மா யோசிக்கிறேன், இன்றைக்கி அந்த விஷயம் எனக்கு தேவையில்லை, நான் அந்த செயலில் ஈடுபடுறேன் அப்படின்னா அது கம்ப்ளீட்லி நெகட்டிவ். ஸோ இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் மார்னிங் ஹார்ஸில் உங்களுக்கு இருக்கணும். ஒரு நாளை தொடங்கும் போது அதுக்கான கான்ஷியஸ் தாட்ஸை கரெக்டாக கொடுத்தீங்கன்னாவே லைஃப்பில் பாதி விஷயங்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். நன்றி.